இங்க ஒருத்தர் பொண்ணு பார்க்க போறாரு. அவரை பாக்குற பொண்ணுங்க எல்லாமே அவர் தொப்பையை பார்த்து வேணாம்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. எப்படியும் 100 பொண்ணு கிட்ட பாத்திருப்பாங்க. இப்போ 101வது ஒரு பொண்ணை பார்க்க போறாங்க. அந்த பொண்ணு பார்க்கவும் ரொம்ப அழகா இருக்கா. இந்த இடமும் எப்படி கண்டிப்பா ரிஜெக்ட் தான் அப்படின்னு சொல்லி அவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். இப்ப பொண்ணு கிட்ட மாப்பிள்ள ஓகேவான்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு ஓகேன்னு சொல்லிடுறா. அந்த பையனால இதெல்லாம் நம்பவே முடியல. அந்த பொண்ணாவே இவனுக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறா. அப்ப அந்த பையன் உங்களை நேர்ல மீட் பண்ணி பேசணும்னு சொல்றான். இப்ப 2 பேரும் காஃபி ஷாப்ல மீட் பண்றாங்க. அப்ப அந்த பையன் நிஜமாலே உங்களுக்கு இந்த கல்யாணத்துல ஓகேவான்னு கேக்குறான். அந்த பொண்ணு அதுக்கு எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்றா. திரும்பவும் அந்த பையன் நான் பெருசா இருக்கேன், தூங்கும் போது கொரட்டை விடுவேன் அப்படிலாம் சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணு வாழ போற வீடு பெருசா இருக்கணும், காரு பெருசா இருக்கணும், போன் பெருசா இருக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம புருஷன் மட்டும் பெருசா இருக்க கூடாது, இதுல என்னங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவா பேசுறா. இந்த பொண்ணு பாசிட்டிவா பேசுறதை கேட்ட அந்த பையனும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறான். கட்டணம் இவ்வளவுதான்டா கட்டணும்னு முடிவு எடுக்கிறான். இப்ப இவங்க 2 பேருக்குமே கல்யாணமும் நல்லபடியா நடந்து முடியுது. கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாள் அந்த பொண்ணுக்கு ஷாக் அடிச்சு மயங்கி கீழே விழுந்துடுறா. இதை பார்த்து அவங்க ஹஸ்பண்ட் பதறி போய் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அட்மிட் பண்றாரு. மயக்கம் தெரிஞ்ச தன் ஒய்ஃப் கிட்ட எப்படி இருக்க இந்துன்னு கேட்ட போறாரு. அந்த பொண்ணு பலார்னு அரைஞ்சிட்டு யாரா நீ கிட்ட வந்து பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. இதை கேட்ட அவனும் நான் தான் இந்து உன் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்றான். என்னது இவ்வளவு பெருசா இருக்க நீ ஏன் ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லி கேட்கறா. இப்பதான் அந்த பையனுக்கு ஒண்ணு தெரிய வருது. இந்த பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு கார் விபத்து நடந்திருக்கும். அந்த விபத்துல அந்த பொண்ணு பழசெல்லாம் மறந்துருப்பா. டாக்டரும் அந்த நினைவுகள்லாம் திரும்ப வராதுன்னு சொல்லியிருப்பாரு. இதை கேட்ட அவங்க பேரண்ட்ஸ் தான் பொண்ணு லைஃப் புதுசா ஸ்டார்ட் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த கல்யாணமும் நடந்திருக்கும். இந்த கல்யாணத்தை என்னால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பையனை கூட்டிட்டு ஒரு பொதுவான இடத்துக்கு போயிட்டு எங்க 2 பேர் ஜோடி பொறுத்தம் எப்படி இருக்குன்னு கேட்கறான். அங்க இருக்கிறவங்களும் அந்த பையனை கேலி பண்ணி சிரிக்கிறாங்க. இதை பாக்குற அந்த பையனும் பெர்ஃபெக்ட் ஜோடின்றது உருவத்துல இருந்து வரத்துல எப்படி வாழ்ந்து காட்டுறாங்கன்றதுல இருக்குன்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் பேப்பர்